தொழிலாளர்கள் அப்படின்னு சொன்னா அரசு சார்ந்த அலுவலகம் சார்ந்த தொழிலாளர்கள் மட்டும் தொழிலாளர்கள் இல்லை. எத்தனையோ பேர் இன்றைக்கு கட்டிட தொழிலாளர்கள். மகாகவி பாரதி, எட்டயபுரத்து எழுச்சி கவிஞன், முண்டாசு கவிஞன் பாரதி சொன்னானே, அன்றைக்கு இந்தியாவிலிருந்து பிஜி தீவுக்கு சென்ற எத்தனையோ தோட்ட தொழிலாளிகளை பற்றி தன் கவிதையிலே கண்ணீர் பட எழுதினானே. இன்றைக்கும் எத்தனையோ மாநிலங்களிலே இந்தியாவிலே தோட்ட தொழிலாளர்கள் கண்ணீர் சிந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு என்ன பதில் சொல்லுகிறீர்கள்? தொழிலாளர்கள்னா யாரு தெரியுமா? பாவேந்தர் தான் ரொம்ப தெளிவா சொல்லுவார். இந்த தேசம் இருக்கிறது என்று சொன்னால் தொழிலாளர்களால். சிற்றோரும் வரப்படுத்த வயலும் ஆறு தேக்கிய நல் வாய்க்காலும் நெற்சேர உழுதுழுது பயன் விளைக்கும் நிறை உழைப்பு தோள்களெல்லாம் எவரின் தோள்கள். கற்புளந்து மலை புலந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார்கை. பொற்றுகளை கடல் முத்தை மணிக்குளத்தை போயெடுக்க அடக்கிய மூச்சு எவரின் மூச்சு? எல்லாமே தொழிலாளியின் மூச்சு என்று பதிவு செய்தார் பாவேந்தர் பாரதிதாசன்.